மீறி திமுக நடத்திய அதிரடி போராட்டம். திமுகவோட முக்கிய புள்ளிகளும் இந்த போராட்டத்துல கலந்துருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணம் என்ன, அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்திடலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள்ல சில முக்கியமான நிகழ்வுகள், கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது ரொம்பவே பெரிய நியூஸ் தான். அது என்ன அப்படின்னா, MBBS அண்ட் PTS படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப சேர்க்கை ஓப்பன் ஆகியிருக்கு. அதாவது இளநிலை மருத்துவ படிப்புல சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த விண்ணப்பத்துல விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்ன அண்ட் அதர் டீடைல்ஸ்லாம் இதுக்கப்புறம் சொல்லப்படும். பட் இப்போதைக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா தமிழ்நாட்டு மருத்துவ படிப்புகள்ல சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல விண்ணப்பிச்சுக்கலான்ற தகவல்களையுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படின்னா தாவேகா அமைச்சரவையை சேர்ந்த அமைச்சர் திரு சரத்குமார் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தும் விதமான ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு. அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர், அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னும் அந்த வீடியோ இப்போ வெளியாகி ரொம்பவே வைரலாச்சு. இதுக்கு பல சைட்ல இருந்து பல்வேறு கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்துட்டு வந்துச்சு. இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால வைரலா இருக்கக்கூடிய கண்டென்ட்னா அதுதான். இதை எதிர்த்து, அதாவது ஒரு போதை ஆசாமி அமைச்சரவையில இருக்கக்கூடாது, திரு சரத்குமார் அவர்களை அமைச்சரவையை விட்டு நீக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு திமுக மாணவரடியை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்த போறதா முன்னாடியே அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அபிஷியலா ஒப்புதல் கேட்டு போலீஸ் கிட்ட லெட்டருமே கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் போராட்டம் நடத்தக்கூடிய நாளன்னைக்கு காலையில போராட்டத்துக்கு அனுமதியை மறுத்திருக்காங்க போலீஸ் சைடு இருந்து. எதுக்காக அப்படின்னு ரீசன் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 5 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு கொடுக்கல, 5 நாளைக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க, அதனால எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றத முன் வச்சிருக்காங்க. இதை எதிர்த்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தாச்சு, அனுமதியும் நீங்க கொடுத்துருந்தீங்க, இப்ப சடனா நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத எதிர்த்து கேட்டு திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் பல பேர் அதிரடியா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க, மறுப்பையும் மீறி. யாரு அப்படின்னா, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அதிரடியா போராட்டத்தை முன் வச்சிருக்காரு. சென்னை எக்மோல தன்னுடைய போராட்டத்தை முன் வச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அவருக்கு உட்பட்ட தொகுதிகளில் போராட்டத்தை அறிவிச்சு 2 பேருமே திமுகவுடைய முக்கிய புள்ளிகள், இந்த 2 பேருமே களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, திரு சரத்குமார் அவர்கள் பதவி விலகியே ஆகணும் அப்படின்றதுக்காக. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறை போராட்டத்துல இருந்த எல்லாருமே அதிரடியா அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் திரு சேகர் பாபு அவர்கள் போராட்டம் நடத்திய இடத்துல பிரஸ் மீட் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு திரு சேகர் பாபு அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னா, நீங்க மாரத்தான் போட்டி நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அவர் எதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற பெயர்ல ஒரு மாரத்தான் போட்டியை வச்சிருந்தாரு. அதை விமர்சிக்கிற வகையில திரு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க கட்சியில இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளுக்கே நடவடிக்கை எடுக்காத நீங்கள் மாரத்தான் ஓடி என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வியை திரு சேகர் பாபு அவர்கள் எழுப்பியிருக்காரு. இப்ப வரைக்கும் இந்த போராட்டம் ரொம்பவே தீவிரமா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட எல்லாருமே காவல்துறை அதிரடியா அரெஸ்ட்மே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பல தரப்புல இருந்து கண்டனங்கள் எழுதிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் திருமதி கனிமொழி அவர்கள். அதாவது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அறவழியில் போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு, இது ரொம்பவே கண்டனத்துக்கு உள்ளானது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா மாற்று கட்சியினர் திமுகவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல பேசிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பார்த்து பார்த்து வளர்த்த இந்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது கடந்த 5 ஆண்டுகள், அதாவது திமுக ஆட்சியில தமிழ்நாடு எட்ட முடியாத வளர்ச்சியை எட்டியிருக்கு. இந்த 5 ஆண்டுகளை நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது அப்படின்ற கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல திமுக மேல இருந்த நம்பிக்கையினாலதான் அவ்வளவு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இப்ப நிறைய முதலீடுகள் தமிழ்நாட்டு கையை விட்டு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டு கல்லூரிகளுடைய உதவி பேராசிரியர், அதாவது காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷன்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு செகண்ட் பேப்பர், எக்ஸாமினேஷனோட செகண்ட் பேப்பர்ல 0 மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதுமே இது எப்படி சாத்தியம் அப்படின்னுமே பல தரப்புகள் இருந்து
கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இதுல கண்டிப்பா விசாரணை நடத்தியே ஆகணும், விசாரணை முடிகிற வரைக்கும் பணி நியமன ஆணை வழங்குறத ஒத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறத ஒத்தி வைக்கணும், விசாரணை முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே இதுக்கப்புறம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புகள்ல இருந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள், அதாவது பிரைவேட் பாருக்கான உரிமை கட்டணத்துக்கான அமௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதன் அடிப்படையில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் ரூபாய் 25 லட்சம் உரிமை கட்டணமும், 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஊர்களில் ரூபாய் 20 லட்சம் உரிமை கட்டணமும் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. உரிமை கட்டணம் தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா உரிமத்துக்கான விண்ணப்ப கட்டணமும் இப்போ அதிகமாக இருக்கு. அதாவது உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணமே ரூபாய் 10,000 தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர்த்திருக்கு. அந்த வகையில சென்னை மாநகராட்சிக்கு ரூபாய் 15 லட்சமா இருந்த உரிமை கட்டணம் இப்போ 30 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி அதிரடியான ஒரு உத்தரவை தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் பார் ஓனர்ஸுக்கு விதிச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த நியூஸஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக மாணவர் அணி அறவழியில போராட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்டே ஏன் காவல்துறை கொடுக்க மறுத்துச்சு? அனுமதி மறுப்பையும் மீறி திமுக அதிரடியா போராட்டம் பண்ற அளவுக்கு இது ரொம்ப சீரியஸான விஷயம் தானா? திரு சரத்குமார் அவர்கள் கண்டிப்பா அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டே ஆகணுமா? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் ஏன் கை நழுவி போகுது? இதுக்கான காரணம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் ஏன் கை நழுவி போகுது? இதுக்கான காரணம் என்ன? இந்த நியூஸஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான அண்ட் டே டு டே நடக்கக்கூடிய சென்சேஷன் நியூஸஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.